அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைய ஒரு நிமிட ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது, சொத்து விற்கிறதன் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கொண்ட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பரம்பரையில் அப்படியே ஒரு சொத்து இருக்கும், அதில் ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருந்துகிட்டே இருக்கும், இல்லை குடும்ப சொத்து அதை விற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழலில் அவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஜாதகர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பேசி சமாளித்து இல்லை அதுக்கான சூழல்கள் வந்த உடனே அந்த சொத்தை விற்று ஒரு வசதி வாய்ப்புகளோடு இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு மாறக்கூடிய தன்மை வரும். அதற்கான ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. சனி பகவான் புதன் ரெண்டு பேரும் சேர்ந்து 4ஆம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா அந்த சொத்தை விற்கிறதுங்கிறது தடை தாமதம் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அந்த சனி புதன் 4ஆம் பாவ காம்பினேஷன் இருந்தது அப்படின்னா சொத்தை ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஜாதகரின் காலத்திலேயே அந்த சொத்து அவருக்கு இருக்கும் பட்சத்தில் அதை விற்று நல்ல லாபத்தோட வாழக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு வாழக்கூடிய அமைப்பானது இந்த ஜாதகருக்கு கிடைக்கும். மறுபடியும் நான் அந்த விதியை சொல்கிறேன். சனி பகவான் புதன் மற்றும் 4ஆம் அதிபதி அல்லது 4ஆம் பாவத்தினுடைய தொடர்பு இருந்தது அப்படின்னா சரி. அதே மாதிரி நம்ம ஒரு சொத்தை விற்கிறது, ஒரு இடத்த விற்கிறது அப்படிங்கிறப்ப நம்ம அதை ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள்லேயே நம்ம அதை எடுக்கலாம் இல்லையா? அப்போது அவர்களுக்கு இப்போ நான் ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்ததுன்னா அவங்களுக்கு இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, 3ஆம் இடம் என்பது விற்பனையை குறிக்கும், 4ஆம் இடம் என்பது இடத்தினை குறிக்கக்கூடியது, 11ங்கிறது அபரிமிதமான லாபத்தை குறிக்கக்கூடியது. அப்போது 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் இருந்தது அப்படின்னா இவருக்கு லாபம் வரக்கூடிய தன்மை எப்படி இருக்கும்னா, ஏதோ ஒரு இடத்த சொத்தை விற்கிறதன் மூலமாக எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு லாபமானது கிடைக்கும். இவங்க ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபடலாம்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், இந்த 3-4-11 தொடர்பு அதோட செவ்வாயானது கன்னியில் இருக்கும் பட்சத்தில் அல்லது கன்னி ராசியை செவ்வாய் அவருடைய பிறந்த கால செவ்வாய் பார்க்கக்கூடிய அந்த தன்மை இருந்தால் கூட அவங்க ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபடலாம். இப்போ நான் இங்கே 3-4-11ன்னு சொல்கிறேன். இந்த 11ங்கிறது அபரிமிதமான லாபத்தினை குறிக்கக்கூடியது. இதே 2-3-4 இருந்ததுன்னா 11 இல்லை, 2-3-4 இருந்ததுன்னா அவருக்கு தேவையான அளவுக்கு ஒரு நல்ல வருமானத்தினை ஏற்படுத்தக்கூடியதாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இடத்த விற்கிறது இந்த ரியல் எஸ்டேட் துறைங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆக இந்த சொத்து விற்பனை மூலம் லாபம் ஏற்படுவதற்கு 2 விதிகளை நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணுன்னாலோ அல்லது ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கற்றுக்கணுன்னாலோ என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். நண்பர்களே, மீண்டும் ஒரு நிமிட ஜோதிடத்தில் நாளை நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.